கடைசியாக வீடியோ போட்டிருந்தேன், வீடியோவை தூக்கிட்டாங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், சேனலை ஹேக் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், எந்தவித ரீசனே இல்லாமல் சேனலை பேன் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக நிறைய நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்தவித சப்போர்ட் இல்லாத ஒரு காரணத்தினால தன்னோட நியாயமான பதிலை சொல்லவே முடியலை யூடியூப்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிரச்சனை வர்றதுக்காக நாம என்ன பண்ணோம்? ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்தா நம்ம எங்க கேட்க? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோ. நன்மை என்ன, தீமை என்ன, உண்மை விரக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே, உங்கள் உறவான கிளின்டன். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப்பில் பாதியை தியாகம் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதுக்குன்னு டைம் கொடுக்கணும், அதுக்குன்னு யோசிக்கணும், அதுக்குன்னு தனியாக உழைக்கணும். தனியான உழைப்பு என்ன தெரியுமா? ஒரு யூடியூப் சேனல், ஒரு யூடியூப்பரோட வழி என்ன லோகோ வைக்கலாம், என்ன நேம் வைக்கலாம், என்ன கண்டென்ட் எடுக்கலாம், இது எல்லாமே தனித்துவத்தில் மட்டும்தான் ஒரு யூடியூப் சேனலில் ப்ரோ யூடியூபர்ஸாக ஆக முடியும். இது எல்லாம் யார் பண்ணுவா? இதுக்குன்னு ஒரு டைம் ஆல்ரெடி அனுபவப்பட்டவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த தப்பு செய்யாதீங்க, இந்த மாதிரி நல்லதாக செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு. அதே மாதிரி நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தால் இடையில சில பிரச்சனைகள் வரும். சேனல் ரிப்போர்ட்ஸ் வரும், சேனலில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு பயந்து திடீர்னு ஒரு வீடியோவை டெலீட் பண்ணிட்டா, ஏன் டெலீட் பண்ணிங்கன்னு அதுக்குன்னு ஒரு சேனலுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். இது எல்லாம் தாண்டி சேனலை சேஃபாக ரன் பண்ணால் யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வரும். இதையும் தாண்டி எந்தவித ரீசனே இல்லாமல் சேனலை டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு வரும். இதுக்கெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? நமக்கு வியூவர்ஸ் வரலைன்னா திடீர்னு ஒரு பாட்டோட சப்போர்ட்டை கேட்குறது. இப்போல்லாம் நிறைய பேர் ஃபேக் வியூஸுக்காக பெய்ட் வியூஸ் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணி சேனலையே தியாகம் பண்ணவங்க உண்டு. தன்னோட முயற்சிகள் இல்லாமல் இன்னொரு குறுக்கு வழியை யோசிச்சா இது நடக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது. நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் உங்களுடைய வீடியோஸில் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த தப்பை செய்யாதீங்க. அந்த தப்பை இன்றைக்கி நான் செஞ்சு தான் அதில் இருந்து ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம என்ன தப்பு செய்கிறோமோ அந்த தப்பை இன்னொரு நபர் பார்த்து செய்வாங்கன்னு சொல்கிறது தான் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸோட முக்கியமான கோரிக்கை. இன்னொருத்தரை நீங்கள் தூண்டுதல் விதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம்னு பண்ணிட்டாங்க. டெர்மினேட் பண்ணதில் சேனலுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இதுவே இருந்தால், ரீசெண்டாக ஒரு வீடியோவில் ஒரு பையனோட சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் இன்னொரு வீடியோவில் சேனலை டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் நடக்கும்போது பேக்ரவுண்ட் சப்போர்ட் யாருக்கு இருக்கோ அவங்களோட சேனல் கைக்கு வந்துடுது. எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை, ஒரு டீமை க்ரியேட் பண்ணுறது பெரிய விஷயம். அந்த விஷயம் க்ரியேட் பண்ணதை ஈஸியாக யூடியூப்க்கு கூட நம்மளால் சுலபமாக புரிய வைக்க முடியாது, நமக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லைன்னா. அந்த மாதிரி பேக்ரவுண்ட் சப்போர்ட், பேக்ரவுண்ட் கைடன்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்கு தான் சில பேரோட முயற்சியில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்க, யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஹப். இது மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லலாம், நமக்குன்னு ஒரு நல்ல பதில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு ஆதரவோட, நல்ல எண்ணத்தோட சில நண்பர்கள் செய்கிறாங்க. அதுதான் இந்த சேனல். ஸோ இதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கான ஒரு உதவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்தவித பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லைனாலும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஹப் கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வைங்க. இனிமேல் நீங்கள் போடுற வீடியோவாக இருந்தாலும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பராக இருந்தால் கூட நீங்கள் பார்த்து தான் போட வேண்டியது இருக்கும். உங்களுடைய வீடியோவில் மொபைல் நம்பர்ஸோ, இமெயில் ஐடிஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே தெரிகிற மாதிரி வீடியோ போடாதீங்க. நீங்கள் ஏதாவது ஆன்லைன் ஜாப்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வேறு ஒரு ஃபேக் டீட்டெயில்ஸை வச்சு மட்டுமே அதை பண்ணுங்கள். உங்களுடைய டீட்டெயில்ஸோ வேறு ஒரு நபரோட டீட்டெயில்ஸோ தெரிகிற மாதிரி போடாதீங்க. இப்போதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இமோஜை வச்சே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் பிக் என்னங்கிறத கண்டுபிடிக்கிற அளவு வந்தாச்சு.
இது எல்லாம் வர்றது ஜஸ்ட் மேலே உள்ள லேயர் மட்டும்தான். நம்ம இன்னொன்று எடிட் பண்ணி நமக்கு மேலே ஒன்று வைக்கிறோம்னா அது இன்னொரு லேயர். அந்த லேயரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ நமக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள், எத்தனை நபர்களோ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை பார்க்குறாங்க. அந்த வீடியோவை அழகான முறையில் எடிட் பண்ணி அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி அதை காமிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு நபர் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணதை ஒரிஜினலாக எப்படி இருக்கோ அதை எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கல் இங்கே பார்க்குற விதத்தில் மட்டும் இல்லை, நம்ம பயன்படுத்துகிற விதத்துலையும் தான் இருக்குது. சேஃபாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குன்னுக்குள்ள பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையுமே ஷேர் பண்ணாமல் ஜென்ரலாக ஒரு ஃபேக் டீட்டெயில்ஸோடையே மூவ் பண்ணுங்கள். இன்னொருத்தரோட யூடியூப்பில் மிகப்பெரிய பிரச்சனையே இந்த காப்பிரைட் மட்டும்தான். இன்னொரு சாங்கை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு பிரச்சனை உருவாகும். இன்னொருத்தர வீடியோவை நம்ம காப்பி பண்ணி நம்மளோட இதில் அப்லோட் பண்ணோம்னா சேனலுக்கு பாதிப்பு வர ரொம்ப பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தன்னோட தனி முயற்சினால் மட்டும்தான் நீங்கள் சரி பண்ண முடியும். இன்னொன்று எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது காப்பிரைட் வராமல் நம்ம செய்கிறது எப்படிங்கிறத முழு விளக்கமாக தெரிஞ்சுட்டு செய்யுங்க. ஏதோ ஒன்றுன்னு செய்யாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு பாதிப்பு வரலாட்டியும் நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, ஈஸியாக அவங்களால அவ்வளோ பிளேஸ் போக முடியலை. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு பேக்ரவுண்டில் லீகல் டீம், எடிட்டிங் டீம், எந்த ஒரு ரிப்போர்ட்டாக இருந்தாலும் அதை சரி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டீம் இருக்குது. இது எல்லாம் நம்ம அப்டேட்டாக தானாக க்ரியேட் ஆகும். அதுக்கெல்லாம் இப்போதைக்கு யோசிக்காதீங்க. மக்களுடைய ஒற்றுமையான பார்வை நம்ம ஒருத்தர் மேலே விழுந்தால் நமக்கு தனி அடையாளமும் தனி மதிப்பும் தனி கூட்டமும் சேரும். அந்த கூட்டத்தை உருவாக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்காக உங்களுக்கான ஆதரவு எப்பவும் கிடைக்கும். யூடியூப் சேனல் தொடங்குகிற நபர்களில் யாரெல்லாம் பாதி வருமானத்துக்காக இருக்கும், பாதி தன்னுடைய திறமையை இன்னொருத்தருக்கு பணம் கட்டி தான் அதில் காமிக்கிற மாதிரி இருக்க சூழ்நிலையை மாற்றினது தான் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம். தன்னுடைய திறமையை யார்கிட்டேயும் நின்று காமிக்கிறதுக்கு கூட பெர்மிஷன் வாங்க வேணாம். இங்கே உங்களுக்குன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுடைய டேலண்ட் என்னவோ அதை காமிக்கலாம், நேரடியாக மக்களுடைய பார்வைக்கு. இது எல்லாம் நல்லபடியாக உருவாக்கி தந்தது தான் இந்த யூடியூப். இப்போ வர சில கம்யூனிட்டி கைடன்ஸுங்கிறது ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. யூடியூப்போட அப்டேட்ஸ், யூடியூப்போட அவேர்னஸ் இது எல்லாம் தெரிகிற மாதிரி சம் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட அப்டேட்ஸை முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீரும். இந்த பாட்டுங்கிறத நம்பி போகாதீங்க. தன்னோட முயற்சியில் மட்டும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.